அடுத்து சிறப்புரை. ஐயாவை பற்றி பேசும்போது அங்கே உட்காராமல் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா, ஐயா எந்திரிச்சு இங்கே வந்து நின்ட்டானா என்னால் அங்கே பேச முடியாது. அதனால் நான் முதல்ல இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிறேன். வயதாக வயதாக சிலருக்கு அழகு கூடிக்கொண்டே போகும். வயதாக வயதாக சிலருக்கு அழகு கூடிக்கொண்டே போகும். அண்ணல் காந்தி, அன்னை தெரசா, ரவீந்திரநாத் தாகூர், வேதாத்ரி மகரிஷி, இந்த வரிசையில் வயதாக வயதாக அழகு கூடிக்கொண்டே போபவர் நமது சிறப்பு விருது ஐயா வானவராயர் அவர்கள். பாப் இசை பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக போப் ஆண்டவர்களை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வானவராயர் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி அருகே உள்ள சமத்தூர் கிராமத்தில் பெரும்புகழ் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். கோயம்புத்தூர் ஸ்டேன்ஸ் பள்ளியில் உயர்நிலை கல்வியை முடித்து சென்னை லயலா கல்லூரியில் பிகாம் பயின்று சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றவர். விவேகானந்தருடைய ஒரு முக்கியமான ஒரு கூற்று, உன்னளவிற்கு நம்பிக்கையை வளர்த்துக்கொள், பிறகு அந்த நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்கு, நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் ரிஷி ஆவோம் என்ற தன்னம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். நமக்குள் எல்லா ஆற்றலும் இருப்பதால் நம்மால் உலகத்தையே இயக்க முடியும் என்ற விவேகானந்தரின் கூற்றுக்கு சான்றாக விளங்குபவர் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர், எம்ஜிஎம் கல்லூரி பொள்ளாச்சியின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக வகுத்தவர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் தலைவர், மதிப்புமிக்க பல கல்லூரிகளின் ஆராய்ச்சி குழு உறுப்பினர், பொள்ளாச்சி இலக்கிய கழகம், பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தை நிறுவி வளர்வதற்கு அடிக்கல் நாட்டியவர், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றவர், இத்தாலி நாட்டில் நடைபெற்ற உலக சமாதான பிரார்த்தனை நாள் கூட்டத்தில் போப் ஆண்டவர் 2ஆம் ஜான் பால் அழைப்பை ஏற்று இந்தியாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு சிறப்பு பெற்றவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மேன்மையானவர்களுக்காக நடத்திய விவேகானந்தர் தேசிய விருது பெற்றவர், சென்னை ஆர்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர், கோயம்புத்தூர் ரோட்டரி சங்கத்தின் கோயம்புத்தூரின் தலைசிறந்த குடிமகனுக்குரிய விருது பெற்றவர், கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் கொங்கு மாமணி விருது பெற்றவர், தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் கோயம்புத்தூரின் நிர்வாகக்குழு உறுப்பினராக இருந்தவர், இந்திய காட்டன் மில்ஸ் கூட்டமைப்பின் தலைவர். ஐயாவின் பெருமைகளில் தொட்டது சில, விட்டது பல. விட்டமைக்காக மன்னித்து உங்கள் உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வெள்ளி விழா நிகழ்ச்சி. எந்த ஒன்றையும் எளிதில் தொடங்கிடலாம். அந்த ஆர்வம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கு. அப்புறம் அப்படியே இருக்க கொஞ்சம் அந்த ஆர்வம் குறைஞ்சி அது தோய்வுற்று கடைசியில் இல்லாமையே போயிடும். ஆனால் இது பாருங்கள், பேசுனவங்க எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் முதல் மன்றம், இதற்கு பிறகு தான் அந்த மற்ற 10 மன்றங்களும் வந்தது, அறிவு திருக்கோயில் வந்ததுன்னு சொன்னார். அப்படின்னா இந்த மகரிஷி சொல்லணும்னா உழைப்பு தான் அதுக்கு காரணம். தொடங்கி வச்சவங்க கைராசி, தொடங்கி வச்ச நேரம், தொடங்கின இடம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒன்றையும் நாம் எப்படி பார்த்துக்கிறோங்கிறத இப்போ இங்கே பாருங்கள், பெரிய சாதனையாளர்கள் 2 பேர் இருக்காங்க, திரு நாகராஜனும் திரு ஆறுமுகம். அவங்கெல்லாம் தொழில் அவ்வளோ ஜெயிச்சு இன்றைக்கி இந்தியாவிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிராண்டுகளாக வந்திருக்கிறாங்கன்னா இந்த நாள் நேரம் நட்சத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை, உழைப்பு தான் அதுக்கு காரணம். அதுக்காக நம்முடைய சுந்தரராஜ் அவர்களுக்கு தான் நாம் அத்தனை பேரும் பாராட்டு சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 16ஆம் தேதி இன்னொரு அறிவு திருக்கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அங்கே வந்தவங்க யாராவது இங்கே உண்டா? இதுதான் பிரச்சனை. இது ஒரு கஷ்டம். ஆகவே தான் எனக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கும்னு. நான் முற்றிலும் வேறு மாதிரி சொல்ல வந்திருக்கிறேன். நேற்று காங்கயத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 கோடி ரூபாயில் ஒரு தியான மண்டபம், ஒரு 60 பேர் தங்கறதுக்கான முதியோர் இது எல்லாம் ஏற்படுத்தி நான் தான் போய் திறந்து வச்சேன்.
அங்கே சொன்னாங்க 2 பேர், ஐயா நீங்கள் அங்கே வந்திருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம். சிரித்து சிரித்து வயிறு புண்ணாயிடுது, சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னாங்க. சரி, அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும், சிந்திக்கிற மாதிரி பேசணும் போல. ஏன்னா இந்த ஆளியார் சம்மந்தப்பட்ட கூட்டங்கள்லாம் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கேன். உங்களை நான் மாற்ற முடியாது, நான் இன்றைக்கி மாறிட்டேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லலான்னு வந்திருக்கிறேன். இப்போ எப்படி என்னுடைய பேச்சை அமைச்சிக்க போகிறேன்னா, அந்த கூட்டத்தில் அதிகமாக ஆன்மீகத்தை பற்றி பேசணும், வேதாத்திரியத்தை பற்றி பேசணும், மகரிஷியை பற்றி பேசணும். இன்றைக்கி அந்த 3ஐயும் தவிர்த்து விட்டு தேசத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். ஏன்னா இத்தனைக்கு இந்த மகரிஷி தந்த பேரே உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாய சேவா சங்கம். உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குமோ என்னவோ, மகரிஷி அவருடைய 90 ஆண்ட பொழுது நடந்த கூட்டத்தில் மகரிஷி சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னார்? இந்த பயிற்சியெல்லாம் தந்து உங்களையெல்லாம் நாங்கள் உயர்த்தி விட்டோம், எந்த எதிர்பார்ப்புலினா நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் அது பயன்பட்டால் போராது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பயன்படணுங்கிற நோக்கத்தில் தான் உங்களையெல்லாம் நாங்கள் பயிற்சி தந்தோம்னு சொன்னார். அப்படின்னா இத்தனைக்கும் பிறகு என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா சமுதாயம்தான். இப்போ பேசுனவங்க சொன்னாங்க, வேதாத்திரியத்தை கடைபிடித்தால் வீட்டில் எப்படி நல்லா இருக்கு. இன்னொருத்தர் சொன்னார் தொழில் எப்படி சிறப்பாக இருக்கும்னு. நான் சொல்கிறேன், அதை 2ஐயும் கடந்து சமுதாயத்துக்கு இதனால் என்ன பலன் ஏற்பட போகுது, அதுதானே முக்கியம். அப்படித்தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த சிரிக்க வைக்கிறதெல்லாம் இருக்காது, சிரிக்க வைக்க வேண்டான்னு முரளி சொல்கிறாரு. ஏன்னா கைதட்டவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. நீங்கள் போகிற போக்க பார்த்தா கடைசியில் ஆகவே இது கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம்னு நினச்சேன். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒரு பெரிய அரங்கத்தில், பெரிய அரங்கம், எல்லாம் ரொம்ப படித்தவங்க அமர்ந்திருக்கின்ற ஒரு அரங்கத்தில் எனக்கு பேச சொன்னாங்க. என்ன தலைப்பு தந்தாங்க தெரியுங்களா? த ஸ்டேட் ஆஃப் த நேஷன். அதுதான் தலைப்பு, ஸ்டேட் ஆஃப் த நேஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒருக்க அமெரிக்க அதிபர் அவங்க பாராளுமன்றத்தில் த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் அட்ரஸ்ன்னு ஒன்று உண்டு. த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் அட்ரஸ், தேசத்தின் நிலைமை என்ன அப்படிங்கிறத போய் பேசும். அப்படி அமெரிக்க அதிபர் பேசுவாங்க. அது பிபிசி, சிஎன்எல்லாம் உலகமெல்லாம் வரும். நான் 2 முறை நான் லைவாகவே கேட்டிருக்கிறேன். அது ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, நம்ம தேசம் இன்றைய நிலையில் எப்படி இருக்குதுன்னு பெரிய பொறுப்பில் இருக்கிற அதிபரே சொல்லணும். அப்படி பார்த்தா இன்றைக்கி சுதந்திரம் 76 ஆண்டுகள் ஆகுது. வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய இன்றைய நிலவரம் என்ன? அதை பற்றி உங்களோட பேசிட்டு, அது மட்டும் பேசுனா பிரயோஜனம் இல்லை. அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்கிறது, அதுக்கு ஆன்மீகம் குறிப்பாக வேதாத்திரியம் எப்படி உதவும், அதுதானே முக்கியம். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லானது மட்டுமல்ல, நிற்கிறாங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறாரு? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் டேயில் காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கெல்லாம் தேசத்தை பற்றி அக்கறை இருக்கின்ற காரணத்தினால தானே வர்றீங்க. 2வது, தேசத்தின் கனவு நனவானா தான் நம்ம கனவு நனவாகும். நம்ம இஷ்டத்துக்கு கனவு காணலாம், ஆனால் நம்முடைய தேசத்தின் கனவு நிறைவேறலைன்னா நம்ம கனவு நிறைவேறாது. அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையில் இந்த பயிற்சி எடுத்தவர்களுக்கு தேசத்தை பற்றிய அக்கறை உண்டு. அதை எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதாவது நான் சொன்னது போல் 76 ஆண்டுகள் ஆகுது. இந்த சுதந்திரம் ஒன்றும் ஒரு நாளில் வந்துடல. சுதந்திர போராட்டம் எத்தனை காலம் நடந்திருக்கும் தெரியுங்களா? 100 ஆண்டுகள்.
நாமெல்லாம் நினைக்கிற மகாத்மா காந்தி வந்து தான் சுதந்திர போராட்டம் துவங்கியது. இல்லை, மகாத்மா காந்திக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிடுது. ஆனால் மகாத்மா காந்தி வரும் வரைக்கும் அந்த சுதந்திர போராட்டம் ஒரு மக்கள் இயக்கமாக ஆகவில்லை. இப்போ எங்களை போன்ற படித்தவர்கள் பெரிய இங்கிலீஷ் கிளப்லேயும், ஜிம்கானா கிளப்லேயும், காஸ்மோபாலிட்டன் கிளப்லேயும் லண்டனில் தைச்ச சூட்டை போட்டுட்டு அங்கிருந்து வந்த இம்போர்ட்டட் விஸ்கியில் டோஸ்ட் சொல்லிட்டு தேச விடுதலைக்கு தீர்மானம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு மகாத்மா காந்தி வந்த பிறகு தான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. இதையெல்லாம் விவரமாக திரு நாகராஜ் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார் ஈரோட்டில். அதாவது மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய உடையை மாற்றிட்டார் இல்லையா மதுரையில், அதனுடைய 100ஆண்டு விழா இல்லைங்களா? ஓ, திருப்பூர்லையா? சரி. அப்படின்னா அதை ஒரு மக்கள் இயக்கமாக அவர் மாற்றினார். இது எதுக்கு நான் இதை முன்கூட்டி சொல்கிறேன்னா, எந்த ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா அது மக்கள் இயக்கமாக ஆனால் தான் வரும். இப்போ மகரிஷி அவர்களே எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்தம் எத்தனை 1000 மன்றங்களோ எத்தனை லட்சம் பயிற்சி எடுத்தவர்களோ தெரியாது. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் திரு சுந்தரராஜன் அவர்களே இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். நான் விரும்புகிறது, நீங்கள் உங்களை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த மன்றம் தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடும் பொழுது இந்த இயக்கம் எப்படி இருக்கணும். நானும் வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, சொன்னீங்கல்ல, யாரோ சொன்னாங்கல்ல, இவரா பார்த்துதான் சொல்கிறீங்களா? நல்லா சொல்கிறாரு, கேட்கறக்கு நல்லா இருக்குது. 25 வருஷம் வந்தபோது இருந்ததை விட இப்போ இவர் நல்லா இருக்காருங்கிறார். அப்போ இன்னி 25 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியாது. மொத்தத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்தியா என்ன? நீங்கள் இந்த மன்றம் துவக்கின பொழுது அந்த இந்தியா இன்று எப்படி இருக்கிறது? இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதே இந்தியா எப்படி இருக்கும்? அன்றிருந்த பிரச்சனைகள் இன்று இல்லை, இன்று இருக்கும் பிரச்சனைகள் அன்று இருக்க போவதில்லை. நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றதற்கு ஏற்ப வேதாத்திரியும் தன்னை மாற்றிக்கொள்ளணும். முக்கியமான பாயிண்ட் இது. நான் சொல்ல, மகரிஷி சொன்னார். மகரிஷியினுடைய அந்த அது நினைவு மண்டபங்களா, மணி மண்டபம், அது திறப்பு விழாவும் போது நான் பேசினேன். அப்போது ஒரு கருத்தை நான் சொன்னேன். மகரிஷி என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ப நான் ஒரு வேதாத்திரியத்தை தருகிறேன். இதுவே வேதம்னு நினைக்கக்கூடாது. இனி வருகின்ற அறிஞர்கள் அதை மேலும் ஆய்வு செய்து அதில் மாற்றங்கள் தேவைப்பட்டால் செய்து அதை புதுப்பிக்கணும்னு சொன்னார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமைக்கு ஏற்ப மகரிஷி சொன்னார். இப்போது அடுத்த 25 ஆண்டுகள் வரும் பொழுது மகரிஷி நம்மளுடைய என்ன எதிர்பார்ப்பார்னா, அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, அறிஞர்கள் சந்திக்கணும், ஒரு குழுவாக அமர்ந்து உட்கார்ந்து பேசி நிலைமைகளை மீண்டும் ஆய்வு செய்து அதற்கேற்ப வேதாத்திரியத்தை இன்டர்பிரட் பண்ணணும். கம்யூனிசம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லா இயக்கங்களுமே காலத்துக்கு ஏற்ப மாறித்தான் ஆகணும். மகாத்மா காந்தி சொன்னது இன்றைக்கி 100% அப்படியே அப்ளை ஆகாது. இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பேசுகிறது இருக்காது. இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் நாம் இன்னும் அன்னத்து தொழில்நுட்பத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நாமளும் காலத்துக்கேற்ப மாறித்தான் ஆக வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் வரும். இந்த 76 ஆண்டுகளில் அன்றைய இந்தியா அல்ல இன்றைய இந்தியா. எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு என்ன வயசு இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லக்கூடாது. இவர் என்னமோ சொன்னார்ல அப்படியே இருக்கேன்னு, 80 ஆகுது. ஐயா உங்களுக்கு எவ்வளோ வயது? 26 76. இதில் 86 இருக்கீங்களா? ஒத்துருமே இல்லையா? எனக்கு கம்பெனியே இல்லையா? எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 76 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா சுதந்திரம் வந்த பொழுது இருந்த நிலைமைகள் இன்றைக்கி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். இன்னும் ஒரு 25 ஆண்டுகளும் போது இன்னும் சுத்தமாக மாறி போயிடும். அப்படி வரும் பொழுது
சில கேள்விகளை கேட்கணும். இந்த 76 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறோம், மறுக்க முடியாது. இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து மதிக்கிறது என்றால் அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கின்றோம் என்கின்ற காரணத்துக்காகத்தான் நம்மளை. ஆனால் இவ்வளவுதான் சாதிச்சிருக்க முடியுமா? இது புதுசாக நான் பேச போகிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாதது அல்ல, முதலே சொல்லி வைக்கிறேன். ஆனால் அதை பற்றி சிந்திக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன இல்லை நமக்கு? இப்போ அப்துல் கலாம் சொன்னார் 2020 இந்தியா வளர்ந்த தேசமாக வர வேணும்னு. வர முடியலையே. அதுக்கு ஒரு காரணம் கொரோனா வந்தது, நம்ம கொஞ்சம் பின்னோக்கி தள்ளிடுது. இருந்தாலும் இன்னும் அந்த வளர்ந்த தேசங்கிற நிலைக்கு நாம் வர முடியலையே. ஏதாவது குறை உண்டுங்களா நம்மளுக்கு? இல்லையே. இயற்கை வளத்தில் குறைவா, செயற்கை மனித வளத்தில் குறைவா, இல்லை கலாச்சாரத்தில் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வளரல? அப்போ அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும்ல. அதுதான் ஸ்டேட் ஆஃப் த நேஷனுங்கிறது. ஸ்டேட் ஆஃப் த நேஷன்னா நாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கின்றோம், மறுக்க முடியாது. அந்த வளர்ச்சியை இன்னைக்கு இந்தியாவுடைய பலங்களை சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம சுதந்திரம் வந்த பொழுது இந்த பிரிட்டிஷ்காரர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? குறிப்பாக சர்ச்சில் என்ன சொன்னார்னா, வேற்றுமைகள் நிறைந்த இந்த பாரத தேசம் அதிக நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது. மிக விரைவில் சண்டை பிடித்து கொள்ளுவார்கள், பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் இழந்து விடுவார்கள், மீண்டும் நம்மிடத்தில் வருவார்கள்னு சொல்லித்தான் வேண்டா வெறுப்பாக சாவி கொடுத்துட்டு அவங்க போனாங்க. ஆனால் இந்த 76 ஆண்டுகளில் இத்தனை வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், உலகத்தின் 5 மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்று நம்முடைய பொருளாதாரம். $5 trillion நோக்கி போகிறோம். இப்போ ஒரு மாதத்துக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமா? 2 லட்சம் கோடி ஒரு மாதத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன். இது உலகமே பார்த்து வியக்குது. இன்னும் மிக விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வரப்போகின்றோம் என்று சொல்கிறார்கள். இது பொருளாதார ரீதியாக. தொழில்நுட்பம் எடுத்துக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, அநேகமாக உலக தரத்திற்கு பக்கத்தில் நாம் வந்துட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்றைக்கி நாம் சில வளர்ந்த தேசங்களுக்கு இணையாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் இப்போ நாங்கள்லாம் தொழில் பண்ண காலத்தில் ஒன்றும் கிடையாது. செல்ஃபோன் கிடையாது, இமெயில் கிடையாது, ஒன்று என்னங்க வாட்ஸ்அப் எதுவும் இல்லை. லேண்ட்லைனை நம்பிட்டு இருந்த காலம். அது பாதி நேரம் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுது. இன்றைக்கி உங்கள் காலம் எப்பேற்பட்ட காலம். அதனால தான் இன்றைக்கி திருப்பூருடைய வளர்ச்சியை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த தொழில்நுட்பம். அடுத்த மிகப்பெரிய பலம், இன்றைய பலம் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவினுடைய மொத்த ஜனத்தொகையில் 65% இளைஞர்கள். அந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. அந்த இளைஞர்களை நாம் எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எதிர்கால இந்தியா இருக்க போகுது. இன்னொன்று, இப்போ அண்மையில் அந்த கும்பமேளா நடந்தது பார்த்தீங்களா? 60 கோடி மக்கள் கூடினாங்க. உலகத்தில் எங்கேயும் இல்லை. சொல்கிறாங்க வேறொரு கோலத்திலிருந்து பார்த்தால் இந்த கூட்டம் தெரியுமா? The only congregation in the world that could be seen from an outer space. விண்வெளியிலிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கும்பமேளா. 60 கோடி மக்கள் சந்திச்சார்களே, ஒரு அசம்பாவிதம் உண்டா? இது போலீஸ்காரன் பார்த்துட்டானா? இல்லை. நமக்கே உரித்தான அந்த கலாச்சார பலம்ங்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் நம்மளை பார்த்துக்கணும். நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு கட்டுப்பாடு. இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்முடைய பலங்கள் குயிக்காக சொல்லிடுறேன். 1, ஜனநாயகத்தை கட்டி காத்தோம். 2வது, பொருளாதாரத்திலே இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம். தொழில்நுட்பத்தும் உலக தரத்திற்கு இணையாக வந்துவிட்டோம். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய கலாச்சாரம், இதெல்லாம் நம்முடைய பலம். இதை சொன்னால் போதுமா? நம்ம எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள் என்ன? இந்த தேசத்தை குயிக்காக சொல்கிற கேளுங்க. எதிலெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் கட்டி காத்தாக வேண்டும். அதுக்கு மேலே போனால் அரசியல் வந்துடும்.
நாளைக்கு வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் கட்டி காத்தாக வேண்டும். அதற்கு ஒரு அச்சுறுத்தல் இப்போ இருக்குது, ஆனால் நாம் பார்த்துக்கணும். இரண்டாவது, நம்முடைய அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நீங்கள் பைபிள், குரான், பகவத்கீதை, இதை மூன்றுக்கும் மேலான புனிதமான ஒரு நூல் இருக்குமே, ஆனால் அது நம்முடைய அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்துக்கு ஒரு ஆபத்து வராமல் பார்த்துக்கணும். பிறகு இந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயம், அனைத்து கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், மதத்தை சேர்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இணக்கமாக கூடி வாழுகின்ற ஒரு சமுதாயம் இந்திய சமுதாயம். இது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லை. நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், எல்லாரும் ஒரே போல் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை. இப்போ இங்கே எடுத்துக்கங்க, ஐயா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. எதை பற்றி நம்மளுக்கு கவலையும் கிடையாது. நீ யாராக இருந்தால் நமக்கு என்ன? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் குலதெய்வ கோயில் பழனிக்கிட்ட இருக்கு, கண்டியம்மன் சொல்லுவான், கீரனூர். அங்கே கோயில் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா வரும். அந்த திருவிழாம்போது முதல் சீர் எங்கிருந்து வரும் தெரியுமா? இஸ்லாமியர்கள் தான் ஊர்வலமாக வாத்தியத்தோடு சீர் கொண்டு வந்து அம்மனுக்கு தந்த பிறகுதான் நாங்கள் அந்த கோயிலுக்குள் போக முடியும். இதுதான் இந்தியாவினுடைய பெருமை. ஆகவே இதை ஜாக்கிரதையாக கட்டி காத்தாக வேண்டும். பிறகு எல்லா வளர்ச்சியின் பலனும் எல்லாருக்கும் போய் சேரணும். ஏதோ ஒரு 10 முதலாளிகளுக்கு மட்டும் ஒரு ஆதாயம்னா அது ஒரு வளர்ச்சி அல்ல. அடுத்து இன்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது வேலையில்லாத பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்று படித்து வருகின்ற, இப்போ ஒரு என்ஜினியரிங் காலேஜில் என்ஜினியரிங் படித்து வர்ற ஒரு ஆளுக்கு என்ன சம்பளம்னு கேட்டிங்கன்னா கேட்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்தும் வேலைவாய்ப்பின்மை அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அடுத்தாற்போல் நம்ம அண்டைய நாடுகளோடு நமக்கு உறவு நல்லா இல்லை. அநேகமாக ஏதோ பிரச்சனை எல்லாரும் கூட. எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்த கொள்கையினால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். இன்றைக்கி அதை யாரும் பேசுவார் இல்லை. இன்றைக்கி நான் சொன்ன வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு மனிதன். ஆனால் அவரே ஒன்று சொன்னால், நான் ஒரு தவறு செய்து விட்டேன். என்னன்னு கேட்டால், கிராமத்தையும் விவசாயத்தையும் நான் விட்டுவிட்டேன், நகரங்களையும் தொழிலையும் வளப்படுத்தினேனே அல்லாமல் விவசாயத்தையும் கிராமங்களையும் நான் விட்டுவிட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சாயத்து அரசியல் முறையை பற்றி நான் சிந்திக்கவே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி அதிகாரம் பூரா டெல்லியில் போய் குவிஞ்சிடுது. எது ஒன்றாலும் அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடுது. பிறகு ஃபியர்ஸ் காம்படிஷன் இவ்வளோதான் இல்லை. நீங்கள் ஒரு கடை வச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்த்து அப்படி இன்னொரு கடை பக்கத்துலேயே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எஸ்கேஎம் ஒரு தடவை என்கிட்ட தமாஷா சொன்னார். எனக்கு எஸ்கேஎம்னால் ரொம்ப பிடிக்கும். எஸ்கேஎம் என்ன சொன்னார்னா, ஒரு கடையை திறக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டாங்களாம் எஸ்கேஎம். அப்போ கடையை திறக்கும் பொழுது அந்த ஓனர் சொன்னாரா, ஐயா நீங்கள் ரொம்ப கைராசிக்காரரு, நீங்கள் வந்து திறந்தால் அமோகமாக இருக்குது என் கடையினரா. இருக்கட்டும், இந்த பின்னாடி ஒன்று மூடி இருக்குது பாருனார். ஆமான்னு, அதையும் நான் தான் திறந்தேன். இந்த கை ராசி கால் ராசி எல்லாம் ஒன்றும் கிடையாது, உழைப்பு. ஆகவே ஃபியர்ஸ் காம்படிஷன். இன்றைக்கி இந்த தொழிலதிபர்களாக நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேர், எனக்கு வர்ற தூக்கம் இவங்க 2 பேர்த்துக்கு இல்லை. பாருங்க, இவர் நம்ம என்ன ஆறுமுகத்துக்கு ஒரு வருத்தம், வைரத்தில் என்ன சார், லேப் க்ரௌண்ட் வைரம்னு ஒன்று வந்துடுதம்மா, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இந்த கடைக்கு போனீங்கன்னா அதை கேளுங்க. அது நெஜ வைரம் ₹1,00,000 விற்குதுன்னு வைங்க, இந்த வைரம் 10,000 விற்குது. ஆனால் ஆறுமுகத்துக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி எவ்வளோங்க ஒரு பவுனு? கிராமெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பவுன் எவ்வளவு? இல்லை சார், 66,000 தாண்டியாச்சு.
மேடையிலேயே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார். சரி, இப்போ அவரிடத்துக்கு நாகராஜ் ரொம்ப நிம்மதியாக இருக்காரு நினைக்கிறீங்களா? இல்லை. என்ன, ஏன் நிம்மதியாக இல்லை? இந்நேரம் இன்ன வளர்ச்சியை கண்டிருக்கோன்னு அந்த வளர்ச்சி வரலையேன்னு தான் வருத்தம். வளர்ந்தது ஒரு பக்கம். இந்த மனுஷனுடைய வளர்ச்சி உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்க. கோயம்புத்தூரில் அத்தனை பெரிய தொழிலதிபர்கள் இருக்கின்ற அரங்கத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு உயரிய விருதை தந்து கௌரவித்தார்கள். உண்டா இல்லையா? இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க தெரியுங்களா? த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற பட்டத்தை கொடுத்தது சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஆனால் நிம்மதியாக இருக்காருங்கிறீங்களா? இல்லை. எந்த நேரம் வேற யார் என்னத்தை பண்ணி என்ன கடை வைப்ப. இப்போ ஒரு வேஷ்டியினுடைய விலை என்னன்னு கேட்குறேன், தெரியுமா? சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இத்தனை நாளாக முகூர்த்த புடவை தான் என்னமோ விலை சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பையனுக்கு இனத்தை சொல்கிறக்கு இப்போ அதுவே எங்கேயோ போயிடுது. மொத்தம் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இந்த கடுமையான போட்டிகள் காரணமாக நம்மளுக்கு யாருக்குமே நிம்மதி இல்லை. எந்நேரம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதே அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம வனம் சுந்தரராஜன் சம்மந்தப்பட்டது, இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீர்கேடு, அது குறித்து அன்னைக்கு கோயம்புத்தூர் வந்தபோது திரு சுந்தரராஜன் அவர்கள் அந்த வனம்ங்கிற ஒரு அமைப்பை வச்சுட்டு அவர் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட சொன்னார். அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஐயா, அந்த புத்தகங்களை அத்தனையும் படித்து விட்டேன். இவர் செய்கின்ற காரியம் சாதாரண காரியம் இல்லை, மகத்தான காரியம். இன்று எடுத்துக்கங்க, பருவமழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யுதா? இல்லையே. ஒரு இடத்துல கொட்டி தீக்குது, இன்னொரு இடத்துல வறட்சி. இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த மியான்மார் ஒரு நிலநடுக்கம் நான் பார்த்தேன் டிவியில். கட்டடங்கள்லாம் அப்படியே நிற்க விழுகுது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அதே போல் பொருளாதாரத்திலே வளர்ந்த தேசங்கள் வளர்ந்து வரும் தேசங்களுக்கு தர நெருக்கடி. இப்போ அமெரிக்கா கஷ்டப்பட்டு ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மனுஷனை எப்படித்தான் அவ்வளவு படித்த தேசம் இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்க முடியும்னே தெரியல. இன்னைக்கு உலகத்துக்கே நெருக்கடி. ஐயா, அது ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகுது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. வெதர் இட் இஸ் யூர் த ஜுவல்லரி ஆர் டெக்ஸ்டைல்ஸ் ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், திஸ் ஃபெலோ இஸ் கோயிங் டு டெரரைஸ் த ஹோல் வேர்ல்டு. அது வடக்கு பரத்தான் போகுது. இன்னும் இருக்க பாருங்க, அந்த ஆளுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்தில் எது எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அது அப்படி. கலாச்சாரத்திலே ஒரு சீரழிவு, அதை நான் சொல்லவே வேண்டியதில்லை. தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கமே இல்லை. நான் தெரியாமல் கேட்குறேன், டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வீட்டிலிருந்து எவ்வளோ எடுத்தாங்க? ஏன் ஜட்ஜுக்கு தெரியுமில்ல, அவர் என்றதே இல்லைன்ட்டார். இல்லை, இதெல்லாம் பேசி சிரிக்கிறக்கல ஐயா. பேசி சிரிச்சா பத்தாது. இந்தியா வளர்ந்த தேசமாக போகுது, வல்லரசாக போகுதுன்னெல்லாம் நாமளே ஏமாற்றிக்கிறதுல அர்த்தமே இல்லை. கலாச்சார சீரழிவு வந்தால் அதோட எல்லாம் முடிஞ்சுதுங்கிறத மறந்துடாதீங்க. பிறகு சமுதாயத்திலே ஒரு பதட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தை அச்சுறுக்கிறது என்னவென்றால் டெரரிசம். அதுக்கு என்ன சொல்கிறது? தீவிரவாதம். ஸோ இத்தனை சவால்கள் இருக்குது. ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கிறது போல தெரியுது, இன்னொரு பக்கம் இத்தனை பிரச்சனைகளை சந்திக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இப்போ நான் முடிவுக்கு வர்றேன். இதுக்கு தீர்வு என்ன? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு 25 பேர் நாங்கள் சந்தித்தோம். இப்படி ரவுண்டாக உட்காந்து, மேடை மைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி சுற்றி உட்காந்து இன்றைய சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எது காரணம், அதற்கான தீர்வு என்ன, இதுதான் அன்றைக்கி டிஸ்கஷன். காலையிலேருந்து சாயங்காலம் பெரிய எல்லாம் ரொம்ப அறிஞர்கள். கடைசியில் என்ன முடிவுக்கு வந்து தெரியுங்களா? இயற்கையோ இறைவனோ அல்ல, மனிதனே அத்தனைக்கும் காரணம். மனிதன்கிட்டத்தான் தீர்வும் இருக்குது. இங்கே தான் வேதாத்ரி மகரிஷி வர்றார். தனி மனிதனிலிருந்து எதையும் ஆரம்பிக்கணும். உண்டா இல்லைங்களா முரளி? Everything has to begin from the individual. Collectively we can't do anything. தனி மனித ஒழுக்கம். இது அவர் மட்டும் சொல்ல, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? The only way to change a society is by altering the individual.
தனி மனிதன் மனதில் வருகின்ற மாற்றத்தை கொண்டு தான் உலகம் முழுவதுக்கும் ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாங்க. ஆகவே மனிதனே அத்தனைக்கும் காரணம், நாமளே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நாமளே காரணம், இறைவனோ இயற்கையோ அல்ல. ரெண்டாவது, செய்ய வேண்டியது என்ன? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு ஆட்டிடியூடினல் கரெக்ஷன் சொல்லுவாங்க. நம்முடைய மனித மனங்கள் ஒரு மாற்றம், அதுதான் மன வளக்கலை. சார், அந்த மனுஷன் நீங்கள் எல்லாம் ரொம்ப படிச்சிருக்கிறீங்க அவரை பற்றி. நான் கொஞ்சம் இருந்து தான் பார்த்துருக்கிறேன். அண்மையில் வந்த ஒரு அவதார புருஷர் வேதாத்ரி மகரிஷி. அதில் எந்த கருத்து வேற்றுமை கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு. மனித மன வளக்கலை, மனித மனங்கள் வருகின்ற மாற்றத்தை பொறுத்து தான் அனைத்தும் இருக்கு. அப்போ நமக்குள் நல்ல மாற்றங்கள் வருமே, ஆனால் அது நம்முடைய எண்ணங்களாக வெளிப்படும். அந்த எண்ணங்கள் செயல்படுத்தப்படும் பொழுது சமுதாயம் மேன்மையுறும். அதுக்குத்தான் இந்த மனவளக்கலை மன்றங்கள்னு இங்கே 11 மன்றம் இருக்கு இல்லைங்களா? இல்லை, 60 மன்றம் இருக்கு. அப்புறம் பாருங்க, இதையொட்டி மகாத்மா காந்தியடிகளும் சொல்லியிருக்கார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்கே கோயம்புத்தூரில் முரளி நாகராஜ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தி தங்கிய வீட்டை நாங்கள் ஒரு நினைவகமாக பண்ணியிருக்கிறோம். அங்கே பிரதானமாக 2 எழுதி வச்சுருப்போம். மகாத்மா காந்தி சொன்ன 2 ஐயா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் வந்துட்டு போங்க, கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துட்டு போங்க. கூட்டிகிட்டு வர்றீங்களா? கூட்டிகிட்டு வாங்க. காந்தி சொன்னதை 2 எழுதி வச்சுருக்கிறோம். எளிமையான வாழ்வு, உயர்வான சிந்தனை. சொல்லுங்க. எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும், வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்களேன். சொல்ல வேண்டாம் இல்லை? அதுக்கு இங்கிலீஷ் என்னங்க? ஆமாம், இன்னொன்று சொன்னார். ஒன்றை சாதித்தால் மட்டும் போதாது, கூடியமான வரைக்கும் அவற்றை நேர்மையான வழிமுறைகளை கொண்டு சாதிக்க வேண்டும். உன்னை சாதிச்சா பத்தாது, எனத்தையோ பண்ணி எதையோ பண்ணி உன்னை சாதிச்சனுங்கிறத அது சாதனை அல்லன்னார் மகாத்மா காந்தி. இந்த 2ஐயும் இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் மனதில் கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பொருளாதாரம் ரொம்ப பேசுகிறோம். மகாத்மா காந்தியினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கேளுங்க ஐயா எல்லாரும். எப்படித்தான் ஒரு மனுஷன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சிந்திச்சிருப்பாருன்னு பாருங்க. நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். காந்திய பொருளாதாரம்னா என்னன்னு கேளுங்க. Creation of wealth through fair means, equitable distribution of the same, without endangering nature within and without, paving the way for a sustainable economic development, guaranteeing lasting peace and happiness. நேர்மையான முறையில் வளத்தை பெருக்க வேண்டும், சீரான வகையில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை செய்கின்ற பொழுது அகத்திலும் புறத்திலும் உள்ள இயற்கையை கெடுத்து கொள்ளாமல் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு இறுதியில் நிலைத்த அமைதிக்காக பாடுபட வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், வரிக்கு வரி வேதாத்ரி மகரிஷியில் இதுக்கு எடுத்து காட்ட முடியும். இப்போ இவர் நெசவு தொழிலை பற்றி அவர் சொன்ன பாட்டை சொன்னீங்களையா, இதுக்கும் இருக்குது. இப்போ அதை நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். இந்த புத்தகத்தை கொடுத்தேன். மகரிஷிக்கு 100 ஆண்டுகள் ஆன பொழுது, நூற்றாண்டும் போது 20 தலைப்பில் ஒவ்வொரு தலைப்புக்கு 5 கருத்து, 100 கருத்தை உள்ளடக்கி இப்படி ஒரு நூலை கொண்டு வந்தோம். நல்லா பாருங்கள் எல்லோரும். நீங்கள் விரும்பினா 1,00,000 காப்பி அடித்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன். வேணுங்கிறவங்கெல்லாம் மட்டும் கையை தூக்குங்க. இருந்தாப்பா மயில்சாமி பாரு, ஆர்டர் கொடுத்துரு. பார்த்தீங்களா முரளி? இப்போ காரில் கோயம்புத்தூர் வரையில் நான் படிச்சுட்டே வந்தேன். இது அவருடைய கருத்துக்கள் சும்மா எல்லாம் ஒருத்தர் மகரிஷி ஆக முடியாது.
சும்மா நான் ஒருத்தரை கேட்டேன், நீங்கள் எப்போ அறிஞர் ஆனீங்கன்னு கேட்டேன். அது கிடக்கட்டு, நான் எப்போ பேரறிஞரானே உங்களுக்கு தெரியலையேன்னாரு. அப்படி இங்கே பாருங்க, விஞ்ஞானத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஞானத்தை அறிவது விஞ்ஞானம், மூலத்தை உணர்வது மெஞ்ஞானம். கைதட்டுங்கய்யா. அறியாமை அழிவுக்கு துணை போகும், ஞானம் ஆக்கத்திற்கு அச்சாணியாக இருக்கும். எல்லாம் திருக்குறள் மாதிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதியதுக்கு கிட்டத்தட்ட இணையாக இந்த புஸ்தகம் 100 கருத்துக்கள் இருக்கு. நீங்கள் யார் ஒருவர் நீங்கள் என்ன போல வேதாத்திரியத்தை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சி போய் பேசணும்னா இதை கையில் வச்சிட்டிங்கன்னா போகும். நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு டாக்டரேட்டுக்கு ஒரு தீசிஸ் எழுதுறதுக்கு இது போதும். இது நாங்கள் 2011 அப்புறம் பாருங்கள், அவர் இன்னைக்கு அரசியலை பற்றி மகரிஷி சொல்கிறார். வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். அப்போ இன்னைக்கு ஆட்சி மோசமாக இருந்ததுன்னா நாம தான் காரணம். நம்மளுக்கு வாழ தெரியலிங்கிறது. நீ போடுற ஓட்டை வச்சு தான் அவங்க வந்தாங்க. உனக்கு ஓட்டு போட தெரியலன்னா குறை உங்ககிட்டவே இல்லாமல் அவகிட்டல. இது மாதிரி பக்கத்துக்கு பக்கம் சொல்லலாம். ஆக இறுதியாக அவர் இந்த தீர்வுகளுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை, சமுதாய உணர்வு நமக்கு இருக்கணும். பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் நம் பங்கை செலுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்று வாக்களித்து விட்டால் நம்ம வேலை முடிந்ததுன்னு நினைக்கக்கூடாது. சமுதாய பிரச்சனையிலே நாம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். அது இப்போ ரொம்பவே இல்லை. அதை விட ஒரு கஷ்டம், அதை இங்கே சொல்ல வேண்டாம், இது ரொம்ப உன்னதமான ஒரு மேடை. அன்றைக்கி வேற ஒரு பக்கம் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? 2 நம்பித்தான் சமுதாயம் இருக்குது. 1 ஆன்மீகம், 2 கல்வி. இதை 2ல் நாம் கொண்டு வர்ற சீர்திருத்தத்தை பொறுத்து தான் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். ஒன்று என்னங்க? ஆன்மீகம், இன்னொன்று கல்வி. அதுலேயும் பாருங்கள், இவருடைய ஆன்மீகத்தை பாருங்கள், அலாதியான. அதாவது மகரிஷி தத்துவம் ஒன்றும் புதுசு இல்லை, அத்வைதம்தான். ஆதிசங்கரர் கொடுத்த அத்வைத்தை நம்ம அழகர் ராமானுஜங்கிட்ட சொல்லுவார், மகரிஷியே சொல்லுவாரா, அத்வைதந்தாப்பா, 2 1 அதுதானே. அதை அடிப்படையாக வச்சுத்தான் என்னுடைய ஆன்மீகத்தை நான் டெவலப் பண்ணேன்னு சொல்லுவாரா. அவர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கும் சொன்னேன் அந்த போன கூட்டத்தில், தன்னைத்தான் அறிந்து கொள்ளுவதே ஆன்மீகம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ அம்மா நீங்கள் ரொம்ப நேரம் கண்ண முடிய உட்காந்துருந்தீங்க. அதுக்கு நான் நினச்சிட்டேன், ஒன்று நாங்கள் பேசுகிறது பிடிக்கலையோ, எங்களை பார்க்க பிடிக்கலையோ, இதை விட அவரையே நினச்சிட்டு இருக்கலான் இருந்தீங்க நினச்சிட்டு நான். ஆனால் அதுதான் ஆன்மீகம். கோயில், குளம், சாஸ்திர, சம்பிரதாயம், தேர், திருவிழா எதுவும் மகரிஷிக்கு ஏற்பில்லை. நீங்கள் அந்த வேதாத்திரியத்தை படித்து பாருங்கள், எவ்வளவு புரட்சிகரமான ஆன்மீகம் அவர் சொன்ன ஆன்மீகம். 2வது, தன்னைத்தான் அறிந்து கொள்ளுவதே ஆன்மீகம். தியானத்தின் மூலமாக மட்டுமே தான் மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக தன்னுள் இருக்கின்ற நிறை குறைகளை தெரிந்து கொண்டு, நிறைகளை கொண்டு குறைகளை போக்கி உச்சத்தை அடைய வேணும்னா தியானம் ஒன்றுதே வழின்னு சொன்னார். அது இந்த புத்தகத்திலையும் இருக்கு. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, ஆன்மீகம் என்பது வழிபாட்டோடு நின்று விடக்கூடாது. வெறும் கோயிலோடையோ சர்ச்சோடையோ மசூதியிலையோ நின்று போச்சுன்னா அது ஆன்மீகம் அல்லங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறீங்க, அந்த 3ஐ விட்டு ஆன்மீகம் வெளியே வந்து இன்றைய நவீனம் ஒரு மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தருவதே உண்மையான ஆன்மீகம்னு மகரிஷி சொல்கிறார். அப்போ நீங்கள் போய் கோயிலில் முட்டி முட்டி கும்பிட்டாலும் உனக்குள் வர வேண்டிய மாற்றம் வரவில்லை என்றால் எந்த இறைவனும் உங்களுக்கு உதவ மாட்டான். அடுத்து சொல்றாரு பாருங்க, மனித
மனித வடிவத்தில் இறைவனை பார்ப்பாயாக. இப்போ நான் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் தான் இறைவன் நினைக்கும். என்னுள் இருக்கின்ற ஆன்மாவும் உங்களுள் இருக்கின்ற ஆன்மாவும் ஒன்றே தான். எப்போ இந்த ரெண்டு அப்புறம் ஆழியாரில், அப்போ நீங்கள்லாம் ரொம்ப சிறு வயசாக இருந்திருப்பீங்க. ஆழியாரில் இந்த ஆறுகளையெல்லாம் இணைக்கிறதுக்காக ஒரு மகாநாடு போட்டார். நாங்கள்லாம் போயிருந்தோம் மகரிஷி. அப்போ சார் ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு முன்னாடி பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுனாங்க, எல்லாம் கேட்டுகிட்டே இருந்த மகரிஷி கடைசியில் என்ன சொன்னார்னா, நதிகளை இணைக்கிறது பிறகு பார்ப்போம், மனித மனங்களை முதல்ல இணைப்பதற்கு வழிவாருங்கள். மனித மனங்களை இணைக்கணும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் உங்களுக்கு காவேரி தண்ணி வந்துடுமா? வராது. சிறுவாணி தண்ணி நாங்கள் கொடுப்போமா? உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஒன்றும் யாருக்கும் கொடுக்கறதாக இல்லை. ஆக மனித மனங்களை இணைக்கணும்னாரு. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், சகிப்புத்தன்மையும் கூட்டாக கூடி வாழுகின்ற ஒரு அணுகுமுறையையும் ஆன்மீகம் நமக்கு தரணும். இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? நல்லவனா மனுஷனாக இருந்தால் போதுமில்ல. இந்த 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 மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, எதிலையும் மகரிஷிக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் வந்தால்தான் நான் முதல்ல சொன்ன பிரச்சனைகளை தீர்வு காண முடியும். அதோடு நிற்கல அவர். ஆன்ம நேயத்தையும் மனித நேயத்தையும் தோற்றுவிக்கின்ற ஆன்மீகமே எதிர்காலத்திற்கு தேவைன்னு சொன்னதும் மகரிஷி தான். அது வள்ளல் பெருமான் இருந்து அவர் பெற்றது. வள்ளலார் சொன்னது தான் அது. சன்மார்க்க நெறி, அருட்பெரும் ஜோதி, சத்தமாக சொல்லுங்களேன். இது நம்பவே முடியல. உலக நாட்டு தத்துவங்களை எல்லாம் ரெண்டே வரியில் சொல்லியிருக்கார். அருட்பெரும் ஜோதின்னு என்ன? ஞானம். தனிப்பெரும் கருணைனா கருணை. உள்ளொளி பெருக்கி விட்டால் கருணை தானாக வரும். அதைத்தான் மகரிஷின்னு சொல்கிறார். பிறகு இன்னொன்று சொல்கிறாரு, ஆன்மீகம், மதம் என்பது ஆன்மீகம் என்கின்ற நிலைக்கு உயரணும். இது அப்துல் கலாம், நான் ஒரு புஸ்தகம் அவர்கிட்ட கொடுத்தேன். உங்களுக்கு சொன்னால் நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க. ஏப்பா, நான் கேள்விப்பட்டேன் மகரிஷி சொல்லியிருக்காரா? Who told me? Abdul Kalam. Maharishi has said that religion has to lift itself to the level of spirituality ன்னு சொல்லியிருக்காரான்னு சொன்னார். மதம் என்பது ஆன்மீகம் என்கிற நிலைக்கு உயர்ந்து விட்டால் இந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கிடும். ஏனென்றால் எல்லா மதங்களும் ஒன்றையே தான் சொல்லுது. ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? பாதைகள் பலவானாலும் உண்மை ஒன்றே. சிகாகோவில் போய் விவேகானந்தர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? எல்லா ஆறுகளும் இறுதியில் அந்த ஒரே சமுத்திரத்தில் தான் போய் சந்திச்சாகணும். அதே போல் நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் எனக்கு என்ன, இன்னொன்றா இருந்தால் கிறிஸ்துவராக இருந்தால் என்ன, ஹிந்துவாக இருந்தால் எல்லோரும் உண்மையை நோக்கித்தான் போகிறோம். ஆன்மீகத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரணும். தீர்வுக்கு சொல்கிறேன், கல்வியில் என்ன வரணும்? டைம் ஆயிட்டுருக்குல்ல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கடைசியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர போகிறேன். மகரிஷி அவர்கள் மறைந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுங்க? கடைசியில் சொல்கிறேன். கல்வியில் என்ன மாற்றம் வரணும்? இப்போ புதிய கல்விக் கொள்கை டெல்லி ஏற்படுத்துது. நாங்கள் எங்கள் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் சுவாமி விவேகானந்தர் அருங்காட்சியகம் வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே அந்த பையன் போனான்னா சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை முழுவதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மகான் கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறீங்க? ஏன்னா சுவாமி விவேகானந்தருடைய கல்விக் கொள்கையை தான் ராதாகிருஷ்ணன் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுள் இருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதே கல்வி. மாறாக எதையும் உன்னுள் திணிக்கக்கூடாது. மாணவன் மனசுக்குள்ளே எதையும் திணிக்காதீங்க. மாறாக அவனுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பூரணத்துவத்தை அல்லது முழுமையை வெளிக்கொண்டு வார்கள் சொல்லிட்டு மனித வள மேம்பாடே கல்வின்ட்டார். மனித வள, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இப்போ நாகராஜ் ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? சுவாமி விவேகானந்தர்
ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு, தென்னாட்டிலே ஒரு அமைப்பு வரும், அந்த அமைப்பு நான் விட்டு சென்ற பணியை அந்த அமைப்பு தொடரும். ரொம்ப கைதட்டணும் அதுக்காக. இது வேற ஒரு கஷ்டம். முரளிதரன் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள்லாம் கைதட்ட மாட்டோம், எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படியே பொம்மையாட்டம் உட்காண்டிருப்போம், இன்னொருக்கா கைதட்டுகளே. மனிதவள மேம்பாடே உண்மையான கல்வி. அப்படின்னா என்னங்க, ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் அளவற்ற அறிவும் ஆற்றலும் புதைந்து கிடக்குது. அதை அவன் தெரிந்து கொண்டு வெளிப்படுத்துவானே ஆனால் கல்வியினுடைய வேலை முடிஞ்சதுங்கிறார். அதுக்கு அவர் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாருன்னா, மேனிஃபெஸ்டிங் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ பாய், இன் அ சைல்டு. உள்ளிருக்கின்ற பூர்ணத்துவத்தை வெளிப்படுத்துவதே அதுக்குத்தான் அவர் மேன் மேக்கிங் எஜுகேஷன்னே சொன்னார். இப்போ அதை ஒட்டி நாங்கள் ஒன்று பண்ணுறோம். பாரத வித்யா பவனில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எம்பவரிங் த யூத் டு என்ரிச் த நேஷன். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இளைஞனும் கல்வியின் மூலம் முதலில் அவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். பிறகு அவன் பெற்ற உயர்வை கொண்டு அந்த உயர்வை தந்த அவன் சமுதாயத்தை அவன் உயர்த்த அவன் உதவ வேண்டும். அந்த அம்மா ஊருக்கு முன்னாடி அந்த அம்மா தான் கைதட்டினாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி சார் முரளி, பாதிக்கு பாதி அவங்க தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்க, நீங்கள்லாம் வெளியில் தான் நின்றுருக்கோம். அம்மா நீங்கள்லாம் உங்களுக்காக கொஞ்சம் கைதட்டிக்கு. அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு மன்றத்துக்கு போனேன், எல்லாம் இந்த வயசுக்காரரு அருமையாக 3/4 மணி நேரம் கும்மி அடித்தாங்க. இல்லை பூரா அதுக்கு பாட்டு பூரா வேதாத்தை தத்துவத்தை பாட்டாக வச்சு கும்மி அடித்ததை பார்த்தேன். ஸோ முதல்ல என்ன சொன்னேன், உண்மையான கல்வி என்பது மனித வள மேம்பாடு. மனிதனை உருவாக்குவது தான் உண்மையான கல்வியே இல்லாமல் பட்டதாரிகளை உருவாக்குவது, பட்டறைகளாக கல்லூரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது விவேகானந்தர். பட்டங்களை தருவதற்கான பட்டறைகள் அல்ல கல்லூரிகள், மாறாக மனிதனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று பாருங்கள், தேசத்தின் மீது ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தணும். ஐ ஆம் அன் இந்தியன், நான் ஒரு இந்தியன், இந்த தேசத்துக்கு இணையான தேசம் கிடையாது, இந்த கலாச்சாரத்துக்கு இணையான கலாச்சாரம் கிடையாதுன்னு ஒவ்வொரு இளைஞனும் நம்பணும், நினைக்கணும். அதை நாம் கல்வியின் மூலம் சொல்லணும். பிறகு ஒவ்வொரு இளைஞன் மனதிலும் ஒரு கனவை விதைக்கணும். இந்த கனவை விதைச்சது யார்? எல்லாத்துக்கும் தெரியும். இளைஞன் மனதிலே கனவை விதைத்த ஒருவர் யார்? என்ன கனவு விதைச்சார்? 2020 இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாக வர வேண்டும் என்று கனவு காண சொன்னார். உண்டா இல்லைங்களா? அப்போ நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இளைஞர்கள் குழந்தைகள் மனசில் ஒரு கனவை விதைக்கணும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். கனவை விதைப்பது சுலபம், அந்த கனவை நனவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னார். அப்துல் கலாமை பற்றி ஒரு 5 லைன் சொல்கிறேன் கேளுங்க. கலாம் லவ்ட் இந்தியா, இந்தியாவை நேசித்தார் அப்துல் கலாம். 2வது, இந்தியா முயன்றால் வல்லரசாக முடியும் என்று கலாம் நம்பினார். அது இளைஞனால் மட்டுமே தான் சாதிக்க முடியும் என்றும் நினைத்தார். அதற்காக ஒரு திட்டத்தை தந்து நிற்க போயிட்டார். கலாம் உடைய இறுதி எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் நிற்கிற மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்கார், அப்படியே போயிட்டார். அதுக்கு முன்னத்த நாள் அவருடைய டாக்டர் அப்துல் கலாம்கிட்ட சொல்கிறார், ஐயா உங்களுக்கு வயசாகுது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதிகமாக இப்படி ட்ராவல் பண்ணாதீங்கிறார். அப்போ கலாம் சொல்கிறார், நல்லா கேளுங்க. அதனால தான் அவர் அப்துல் கலாம். அவர் சொன்னது 3 வரி சொல்கிறேன் கேளுங்க. ஸ்டாண்டிங் டால், டூயிங் வாட் ஐ லைக் த மோஸ்ட், ஐ வில் கோ. நான் நின்றபடி நான் விரும்பிய ஒன்றை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னையும் அறியாமல் நான் போய்விடுவேன், நீ ஏன் ப்ரெஷர் வாக்குறேன்ட்டு. அதே போல் அடுத்த நாள் ஷிலாங்கில் மாணவர்கள் மத்தியிலே பேசிகிட்டு இருக்கார். தெரியுமில்ல உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே சாஞ்சிட்டார்.
5 நிமிஷத்தில் முடிஞ்சது கதை. அதை விட கோயம்புத்தூரில் மகாத்மா காந்திக்கு ஒரு நினைவகம் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொன்னோம்ல, அந்த வீட்டில் உட்கார்ந்தபடி காந்தி ஒன்றை சொன்னார். அதை நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். காந்தி சொன்னதை சொல்கிறேன். காந்திக்கு ஒருத்தர் சொல்கிறார், அவனாசிலிங்கம் செட்டியார் சொல்கிறார், மகாத்மா அவர்களே உங்களுக்கு வயசாகிட்டு இருக்குது, உடம்பை பார்த்துக்கணும், ரொம்ப அலையாதீங்கிறார். அப்போது மகாத்மா காந்தி அவனாசி செட்டியார்ட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா? இதெல்லாம் யாரால முடியும்? என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வரி அவனாஷி, ஐ வில் நாட் ஹாவ் அ நேச்சுரல் டெத், ஐ வில் ஐதர் பி ஷாட் பை அன் அசாசின் ஆர் ஹங் பை அ ஹேங்மேன். எனக்கு இயற்கையான மரணம் கிடையாது. யாரு? காந்தி சொல்கிறார். சுடப்பட்டு சாவேன் அல்லது தூக்கிலிடப்பட்டு சாவேன், எனக்கு இயற்கையான மரணம் கிடையாது, என்னுடைய உடம்பை பற்றி கவலைப்படாதேனர். 2 பேர் எப்படி ஒரே போல் சொல்லியிருக்காங்கன்னு பாரு. ஆகவே ஒவ்வொரு இளைஞன் மனதிலும் ஒரு கனவை விதைக்கணும். பிறகு இன்று மிகவும் தேவை, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தான் நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அது எங்கே போய் முடியும் தெரியுமா உங்களுக்கு? வெரி வெரி டேஞ்சரஸ். இன்று உலக நாட்டு வல்லரசுகள் எல்லாமே இந்த அரக்கனை எப்படி அடக்கி கொண்டு போகிறதுன்னு தெரியல. இதுக்கு நம்முடைய மகரிஷி சொல்கிறாரு, விஞ்ஞானத்தின் ஆதிக்கத்தை ஒரு லெவலில் வச்சு வைக்கோன்னா ஆன்மீகத்தினால் மட்டுமே முடியும், வேற எதாலையும் முடியாது. இது சொல்லி வருஷம் என்னாச்சு யோசிச்சுப்பாரு. விஞ்ஞானம் வேணும், ஆனால் அதனுடைய ஆதிக்கத்தை அப்பப்போ கவனிச்சுக்கணும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன சொல்லுவோம்? ஏஐங்கிறோம் இல்லையா? ஏஐங்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். என்ஐன்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சிக்குது. நம்ம சொந்த கண்டுபிடிப்பு. நம்ம கண்டுபிடிப்புனா கைதட்ட மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணி போட்டேன், இது அப்துல் கலாம் சொன்னாருன்னு சொல்லியிருக்கோம், கொஞ்சம் ஏமாந்து போச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வேணுன்னேன். நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மை பற்றிய ஒரு அறிவு. இப்போ வந்தியத்தேவனுக்கு எனக்கும் உள்ள சொந்தத்தை யாரோ சொன்னாங்கல்ல, இவர் ஏயா கூடந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? ஆனால் அது உண்மைதான், அதுக்காக கைதட்ட வேண்டியதில்லை. ஆகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கவுண்டர் பண்ணோன்னா நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியுங்களா? நம்முடைய கலாச்சாரத்தை இழந்துவிட்டு, நம்முடைய தன்மானத்தையும் கூட இழந்துவிட்டு, நம்முடைய மொழியை இழந்துவிட்டு, நம்ம இனத்தை மறந்துவிட்டு, எல்லாம் அறிவியலை நோக்கி அந்நிய தேசத்தை காப்பி அடிச்சிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க, அடையாளத்தை இழந்து அனாதைகளாகி விடுவோம்னு சொல்கிறாங்க. ஆகவே ஒரு பக்கம் நவீன பார்வை வேண்டும், கூடவே நம்முடைய பெருமை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இறுதியாக கல்வியில் ஒரு 5 பாயிண்ட்டை சொல்கிறேன். கல்வியின் மூலம் ஒரு 5 பாயிண்ட். இது சொன்னது நான் அல்ல, ராமகிருஷ்ண மிஷனின் முன்னாள் தலைவர் சுவாமி ரங்கநாதானந்தா ராமகிருஷ்ண மிஷன் தலைவராக இருந்து மறைந்தவர். ஒரு 5 பாயிண்ட் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு இளைஞனும் அவனுடைய தேசத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னால் கைதட்டணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொரு இளைஞனும் அந்த மாபெரும் கலாச்சாரத்தை உருவாக்கி அந்த மனிதர்களை தெரிந்திருக்க வேண்டும். மூணாவது, ஒவ்வொரு இளைஞனும் ஒரு 100 ஆண்டுகள் நடந்த சுதந்திர போராட்டம், அந்த தியாக வரலாறையும் தெரிந்திருக்க வேண்டும். நான்காவது பாயிண்ட், 21வது நூற்றாண்டில் அவன் சந்திக்கப் போகின்ற சவால்கள் என்ன, அவனுக்கு வரப்போகின்ற வாய்ப்புகள் என்ன தெரிந்திருக்க வேண்டும். 5வது பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அங்கே தான் மகரிஷி வர்றார். 5வது பாயிண்ட், இந்த சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவையான மனித வள கலை தெரிந்திருக்க வேண்டும்.
இப்போ நான் சொன்ன அந்த ஆன்மீகம், நான் சொன்ன இந்த கல்வியும் நடைமுறைக்கு வந்தால் நான் முதல்ல சொன்ன சவால்களை எல்லாம் சந்தித்து இந்தியா வல்லரசாக முடியும்னு சொல்லிட்டு கடைசியாக அவனுக்கு கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னல பாருங்க சார், ரொம்ப கவனிக்கிறாங்க. நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, அந்த இம்போர்ட்டர் வந்துட்டானா அவன்கிட்ட ஃபோனை காணாமே, ஆர்டர் டைமுக்கு அந்த அம்மாளுக்கு கவலையே இல்லை. அம்மா கொஞ்சம் நில்லுங்க, அந்த அம்மாளுக்கு தேசத்தை பற்றி தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. முரளி, மகரிஷி மறைந்து 20 ஆண்டு வரும் பொழுது சார், அறக்கட்டளைக்காரருக்கு தலைவர்களுக்கு சொல்லுவேன், பெரிய அளவில் ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்தணும். அது ஆழியார்லேயோ எங்கேயோ நாட்டின் மிகப்பெரிய அறிஞர்களை வர சொல்லணும். மகரிஷியினுடைய தத்துவத்தை அங்கே பேச வச்சு அதை புதுப்பிக்கணும். நல்லா கேட்டுக்குங்க, எந்த ஒன்றும் காலத்தை கடந்து நிற்காது. இது நான் சொல்ல, ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக்கிறார், த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் நத்திங் இஸ் yet known to man. எதனுடைய இறுதி வார்த்தையும் இன்னும் மனிதனுக்கு தெரியாது. உங்கள் கீதை, உங்கள் குரான், உங்கள் பைபிள் எல்லாமே காலத்திற்கு மாற்றப்படும். சத்தியம் ஒன்று மட்டுமே நிலைத்து நிற்கும் சொன்னது. ஆகவே நான் விரும்புகிறது, ஒவ்வொரு என்னங்க ஒவ்வொரு அறித்திருக்கோயிலும் அவருடைய 20வது ஆண்டில் அவங்க அளவில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தும். ஒன்று சொல்கிறேன், மகரிஷியை பற்றியும் மகரிஷி சொன்ன தத்துவத்தை பற்றி பேசுவது ஒன்று தேவை. அதே சமயத்தில் இன்றைய சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைக்கு அந்த தத்துவம் எப்படி உதவும்னு பேசுகிறது மிக மிக முக்கியம். உண்டா இல்லைங்களா? இப்போ நம்ம கவர்னர் பூபதி உட்காந்துருக்காரு. இப்போ ரோட்டரி எடுத்துக்கங்க. ரோட்டரியில் ஒரு தத்துவம், அது அந்த தத்துவத்தை தந்தி 120 வருஷம் ஆச்சு. சும்மா அதையே பேசிகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? பால் ஹாரிஸ் உலகமாக இன்றைய உலகம் இல்லையே. ஆகவே நான் உங்கள் தலைவர்களை கேட்டுக்கொள்ளுவேன், ஒவ்வொரு அறிவு திருக்கோயிலும் மொத்தம் எத்தனை அறிவு திருக்கோயில் இருக்குதுங்க? இல்லை, இங்கே மட்டும் இல்லை, சரி 200 அறிவு திருக்கோயில். ஒவ்வொரு அறிவு திருக்கோயிலும் அவங்க விரும்பின வகையில் ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தணும். என்ன? ஹவு டு அப்ளை த philosophy ஆஃப் வேதாத்ரி மகரிஷி டு மீட் த சேலஞ்சஸ் ஆஃப் த டைம்ஸ். இன்று சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மகரிஷி சொன்ன தத்துவம் எப்படி உதவும், என்ன மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்கணும்னு பேசணும், துணிச்சலோடு பேசணும். அதை விட்டுட்டு நாம் பயிற்சி எடுக்கிறது, நம்ம ஓரளவுக்கு உயர்றது, அதோடு நின்றுவிடக்கூடாது. இது மகரிஷி சொன்னதை நான் சொல்கிறேன், பகிரங்கமாக மைக்கில் சொன்னதை சொல்கிறேன். வர்றீங்க, பயிற்சி எடுத்துக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு பயன்படலையேங்கிறார். ஆகவே 20 வரும் பொழுது ஒவ்வொரு பணிமன்றம் என்னங்க இந்த அறிவு திருக்கோயிலும் நடத்தணும். கடைசியில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிற, கொஞ்சம் கேட்குறீங்களா? 5 தான் உண்டு. நான் சொல்கிறத கூடவே சொல்லுங்கள். உயர்த்துவோம் தனி மனிதனை, தந்திடுவோம் தலைமை பண்புகளை, விதைத்திடுவோம் ஒரு கனவை, காத்திடுவோம் அதை எந்நாளும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுதான் 20வது வருஷத்தில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. நான் இன்னொருக்கா சொல்கிறேன், உயர்த்துவோம் தனி மனிதனை. இது அவரு தத்துவம், நம்ம சரக்கல்ல. நம்மளுக்கெல்லாம் எப்படி அப்படிலாம் சிந்திக்க முடியும்? இதெல்லாம் எங்கே நின்றுட்டு பேசுகிறோமோ தான். இப்போ சுவாமி விவேகானந்தர் கையை பிடிச்சிட்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட்டு வரும். காந்தியை பிடிச்சிட்டா அது வரும். வள்ளலார், வேதாத்ரி, வேதவியாசர், யார் பக்கத்தில் நிற்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு. இப்போ நாம் மகரிஷி பக்கத்தில் நின்னதுனால தானே நம்மளுக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை உண்டா இல்லையா? சொல்லுங்க. ஆகவே
இன்னொருக்கா சொல்கிற கேட்டுக்குங்க. உயர்த்துவோம் தனி மனிதனை. பசிக்குதா? இளைஞரை சத்தமாக சொல்லுங்க ஐயா. உயர்த்துவோம் தனி மனிதனை, தந்திடுவோம் தலைமை பண்புகளை, விதைத்திடுவோம் ஒரு கனவை, காத்திடுவோம் அதை எந்நாளும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் நினைக்கிறேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு ஆறுமுகமெல்லாம் ரொம்ப படிச்சிருக்காரு. அவர் விட்டிங்கன்னா மகரிஷி அளவுக்கு பேசுகிறாரு. ஆனால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை நான் சொல்கிறேன். இதுதான் ஏன் இன்றைக்கி ப்ரையாரிட்டி. ஒவ்வொரு இளைஞனையும் நாம் முதலில் உயர்த்துவோம். அந்த இளைஞனுக்கு தலைமை பண்புகளை தருவோம். அவன் மனசிலே ஒரு கனவை விதைப்போம். அந்த கனவை எந்நாளும் காத்திடுவோம். அதன் மூலமாக வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நெஞ்சை நிமித்தி சொல்லலாம். இதுவே மகரிஷிக்கு நாம் செய்கின்ற ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி, மணி 1:05 இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம்.